இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6ல் exercise 1.1 first filling the blanks. First question, the smallest 7 digit number அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. smallest number அப்படின்னு சொன்னால் நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் என்ன வரும்? 0 தான் ஸ்மாலஸ்ட், அதுக்கப்புறம் 1. ஸோ 1 முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்பர் 0 போட மாட்டோம், அதனால் 1 ஃபஸ்ட் போட்டோம். ஓகேவா? 0 7 டிஜிட் கேட்டிருக்காங்க. அப்போ 7 1 போட்டதுக்கப்புறம் 6 zeros ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும் எது லார்ஜஸ்ட் நம்பர்? 9 அப்படிங்கிறது தானே லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ 9 அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். எத்தனை டைம்ஸ் எழுத போகிறோம்? 8 டிஜிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 8 டைம்ஸ் என்ன பண்ணணும்? 999 எழுதிக்கிறணும். ஓகேவா? இப்போ இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? 9 crores 99 lakhs 99,999 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் 5 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 5 என்ன பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 0 அப்படிங்கிறது என்னது? ஒன்ஸு. 8ங்கிறது டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000. 5ங்கிறது அப்போ என்னது? 1000 பிளேஸில் இருக்குது. 5 போட்டுட்டு 1000க்கு எத்தனை 0 போடணும்? 3 zeros போடணும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 76,70,905 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் எழுதும்போது எப்படி செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 76 lakhs இல்லையா? 7 இருக்கு இல்லையா? இந்த 7 ஃபஸ்ட் எழுதிட்டு இங்கே எத்தனை லேக்ஸ் வரும்? 10 lakhs. அதாவது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. 10 lakhs அப்படின்னா அப்படியே எழுதிக்கணும். 10 lakhsனு போடணும். ஓகேவா? இது எந்த பிளேஸில் இருக்குது? 10 lakhs பிளேஸில் இருக்கிறதுனால இன்ட்டு 10. அடுத்து 6 இன்ட்டு இது எந்த பிளேஸில் இருக்குது? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 1 lakhs போட்டுக்கணும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா இன்னொரு ஈஸி என்ன அப்படின்னா 7 நம்பர் அப்படியே 7 எழுதிக்கிட்டு ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுருங்க. இதுக்கு அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0. அதே மாதிரி 6க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை 0 போட்டுருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு எத்தனை ஜீரோஸ் மிட்ட வரும்? 1 2 3 4 zeros போடணும். நெக்ஸ்ட்டு 9 0 வந்து நமக்கு ப்ளேஸ் ஆகாது. ஸோ 9 தான் எழுதணும். 9 இன்ட்டு 100 2 zeros வந்துருக்கணும். அடுத்து 0 இருக்குது. அப்போ இங்கே டென்ஸ் பிளேஸு 0 தான், நம்ம எழுத மாட்டோம். அடுத்து சிங்கிள் டிஜிட் 5. அவ்வளோதான். ஈஸியாக இருக்குங்களா? ஸோ எப்படி பண்ணுறோம்? 7 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற நம்பர் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வந்து போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 பாருங்கள். 1 2 3 4 5 6 எழுதிக்கோமா? அடுத்து 6க்கும் அதே மாதிரி 6 போட்டோமா? அடுத்து 1 2 3 4 5 1 2 3 4 5 போட்டிருக்கோமா? ஸோ சிம்பிளாக இப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் கொஷின், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சக்ஸஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது சக்ஸஸர் அப்படிங்கிறது வந்து என்னது? when 1 is added to the number. அப்படி தானே? இப்போது 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதோடு நம்ம 1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 9ன்னு கிடைக்கும். ஒரு சிங்கிள் டிஜிட்டை 1 digit நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? 9 கிடைக்குது. அதே 9ங்கிறது என்ன தான்? 1 digit நம்பர் தானே? அதை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு சொல்லி 2 digit நம்பர் கிடைக்கும். அப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? சக்ஸஸர் ஆஃப் 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா 9 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் 1 digit நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. 2 digit நம்பர் ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசிடர் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் செகண்ட் கொஷின், த ப்ரெசிடர் ஆஃப் 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் 3 or 4 digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துருக்கோம் 492 அப்படின்னா இது ப்ரெசிடருங்கிறது என்னது? 1 வந்து சப்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தானே ப்ரெடிசர். அப்போ இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் 491ன்னு கிடைக்கும். ஓகே, இதே ஒரு 3 digit நம்பர் வேறு ஏதாவது ஒரு 3 digit நம்பர் சொல்லலாமே. 100ன்னு ஒரு நம்பர் இருக்குது சரியா? 100 வந்து -1 சரியா? அப்போனா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 99 கிடைக்கும். இது 3 digit நம்பர் எப்பயுமே வந்து நமக்கு 3 digitஆவோ 4 digitஆவோ கிடைக்குமா? கிடையாது. ஏன்னா 3 digit நம்பரை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 2 digit நம்பராக கூட நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தான்? ஃபால்ஸ். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இந்த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எப்படி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் மெத்தடில் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக ஃபால்ஸான்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது எவ்வளோ இருக்குங்க? இந்தியன் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு 3 digitல நம்ம
செக்ரிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எல்லாமே 2 டிஜிட்ஸில் செக்ரிகேட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ இங்கே என்னது, இது எவ்வளோ 6,79,99,037 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களா? கரெக்டு தானே? கரெக்டு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது தான்? ட்ரூ. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் 88,000 இஸ் ஈக்குவல் டு 8 × 8 போட்டதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் போட்டிருக்கணும்? 4 ஜீரோஸ் போட்டிருக்கணும். போட்டிருக்காங்களா? 4 ஜீரோஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8 போட்டதுக்கப்புறம் 3 ஜீரோஸ் வந்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 ஜீரோஸ் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தானே? 8 × 1000 அப்படின்னு எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் 8 × 100, அதுக்கப்புறம் 8 × 10, அதுக்கப்புறம் 8 × 1ன்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது நமக்கு? ஃபால்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.